ஹலோ guys, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்டுடியோஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அத தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு எக்சர்சைஸ் குடுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒண்ணு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு எக்சர்சைஸ் தரேன். அத ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் போயிட்டு ஸ்டூடண்ட் ரன் போயாச்சு. ஸோ இப்போ இதில 1 ayas@gmail.com 12 அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இப்போ இதில என்ன பண்ண போறோம்னா, நான் இதில திருப்பி ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ண போறேன். அந்த இன்சர்ட் வேல்யூ என்னன்னா ஸ்டூடண்ட் ஆல்ரெடி இது இருக்கும்னு நினைக்கிறேன். நேம் கமா நேம் இமெயில் கமா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல அதே வேல்யூ அப்படியே கொடுக்க போறேன். நம்ம ஏன்னா ஐடி ஏன் கொடுக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற ஃபீல்டு. ஸோ அதனால ஐடி அப்படின்றது கொடுக்கல. ஸோ இமெயில் இமெயில் @gmail.com அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே திருப்பி ஸ்டாண்டர்ட் 12 அப்படின்றத கொடுத்துருக்கோம். இப்போ இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் ஆகுமா ஆகக்கூடாதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே. இது என்ன பிரச்சனைனா, அதில் அந்த வீடியோலையும் இதே மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். நான் கூட சொன்னேன் கவனமாக இருங்கன்ட்டு. ஆனால் நான் கவனமாக இல்லை. திருப்பி இதை கொடுத்துட்டு இவ்வளோ தடவை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க விடாமல். இப்போது இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செலக்ட் வழி போட்டிருந்தோம்ல, அதை வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமெயிலே 2 வேல்யூஸ் இருக்குது. பட் நம்ம இமெயில் எப்பயுமே ஒரு யூசருக்கு ஒரு இது தான் இருக்கணும். ஒரு இமெயில் தான் இருக்கணும். ஸோ ஒரே இமெயிலில் மல்டிபிள் யூசர் நம்மளால் அசோசியேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ லாகின் பண்ணுறாங்க இதை வச்சு அப்படின்னா மல்டிபிள் இமெயில்ஸ் இருக்குல்ல. ஸோ எந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால் மல்டிபிள் இமெயில்ஸ் வச்சு இமெயில்ஸை என்ட்ரி போட விடக்கூடாது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு லாஜிக் எழுதிட்டு வாங்க. யோசிங்க, லாஜிக் யோசிங்க. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த லாஜிக் யோசிச்சு உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே வீடியோஸ் பார்க்காதீங்க. நான் ஆன்சரையும் இப்போயே சொல்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களால் முடியுதா அப்படின்றது. ஸோ ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஒவ்வொரு டேட்டா பேஸோட கொரி மாற்றி புதுசாக ஒரு கொரி எழுதுனாலுமே இருக்கிற ஃபைலில் எழுதக்கூடாது. திருப்பி ஒரு புது ஃபைல் தான் எழுதுகிறோம், க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ version2 _ add unique constraint to student email அப்படின்றத சொல்லிட்டு .sql இப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபைலில் alter table student add student _ email _ unique சொல்லிட்டு யூனிக் அப்படின்றத கொடுத்துட்டு இமெயில். ஸோ இங்கே இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், கன்ஸ்டன்ட்டுக்கு நேம் கொடுக்குறோம். ஸோ யூனிக் அப்படின்றது கொடுக்குறோம். இந்த நேம் கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ புதுசாக ஒரு
இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ இதை நம்ம ஒரு கன்ஸ்டன்ட் போட்டிருக்கனால இண்டெக்ஸ் கிரியேட் ஆனால் என்ன ஆகும்னா பி-ட்ரீ ஒன்று ஃபார்ம் ஆயிரும். இமெயில் வச்சு நம்ம ஆல்ரெடி ஐடி வந்து பிரைமரி கீ அப்படின்னு இருக்கிறனால ஐடிக்கு ஒரு பி-ட்ரீ வச்சு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இமெயிலுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் போடுறதுனால இந்த நேம் வச்சு கிரியேட் பண்ணுறதுனால இந்த நேமில் புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இமெயில் வச்சு சர்ச் பண்ணுறப்போ query இப்போ சப்போஸ் ஒரு நீங்கள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வச்சிருக்கீங்க, இமெயில் வச்சு query பண்ணுறீங்க அப்படின்னா இண்டெக்ஸிங் இருக்கிறனால ஈஸியாக இண்டெக்ஸ் ஆகி கொஞ்சம் நார்மலாக நடக்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக query எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நீங்கள் இமெயில் வச்சு இப்போ சர்ச் பண்ணுற இமெயிலுக்கு இண்டெக்ஸே இல்லை, இமெயில் வச்சு சர்ச் பண்ணுறப்போ இந்த கொரியோட ஸ்லோனஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப நான் நிறைய டேட்டா இருக்கிறப்போ சொல்கிறேன் நான். சின்ன சின்ன டேட்டா இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது, பாயிண்ட் செகண்ட்ஸில் தான் தெரியும். பட் பெரிய டேட்டா இருக்கிற போது உங்களுக்கு செகண்ட்ஸில் வித்தியாசம் தெரியும். ஓகே, நான் இப்போ இது எப்படின்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு இங்கே எரர் அடிக்குது. என்ன எரர்? எரர் கோட் நாட் கிரியேட் யூனிக் இண்டெக்ஸ். யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியல. இது ஏன்றத கெஸ்ஸே ஒரு தடவை எடுத்து பாருங்களேன். என்னவா இருக்கும், எதனால இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 2 வேல்யூ மெயில் ஐடி இமெயிலுக்கு வந்து நம்ம யூனிக் காலம் போடுறோம். பட் இமெயில் காலம்ல ஆல்ரெடி 2 ரோஸ்ல யூனிக் வேல்யூஸ் இருக்கு. யூனிக் வேல்யூ மீன்ஸ் 2 ஒரே வேல்யூ இருக்கு, IaaS@gmail.com அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த வேல்யூ சொல்ல மாட்டுது. ஸோ நம்ம ஒன்ஸ் அந்த வேல்யூவை டெலீட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் வேர் ஐடி ஈக்குவல் டு வச்சுக்கோம், ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்றத கொடுப்போம். ஒரு ரோ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரன் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஆல்ரெடி அந்த மெயில் ஆல்ரெடி இருக்கிறனால அந்த இதுதான் பிரச்சனை. ஸோ அதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளால யூனிக் வேல்யூ செட் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம போன தடவை செட் பண்ணோம்ல, ஒரு இன்சர்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இன்சர்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். இன்சர்ட் ஆனால் டூப்ளிகேட் கீ வேல்யூ வயலேட்ஸ் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்டூடெண்ட் இமெயில் யூனிக் அப்படின்றது வருது. ஸோ கீ இமெயில் ஸ்லாஷ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்றது வருதா. ஸோ இப்போ ஸ்லாஷ் டி ஸ்டூடெண்ட் இந்த யூனிக் வேல்யூஸ் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சிருக்கனால இந்த வேல்யூ என்ட்ரி விழுகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுப்போம், ஸ்லாஷ் டி ஸ்டூடெண்ட்டு. ஸோ நான் சொன்னேன்ல ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிரும் சொல்லிட்டு இந்த நேமில் ஸ்டூடெண்ட் இமெயில் யூனிக் கன்ஸ்டன்ட் பி-ட்ரீல ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. எதை வச்சுனா இமெயில் வச்சு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி பிரைமரி கீ ஐடி வச்சிருக்கனால பி-ட்ரீயா ஐடியை வச்சு பி-ட்ரீ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இண்டெக்ஸிங் ஈஸியாக இருக்கும் இதனால. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.